போங்க. அவன் எந்த வீட்டுக்குள்ளே போகிறானோ அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த வீட்டோட முதலாளியை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டவர் பஸ்காவை எங்கே ஆயத்தம் பண்ணுறதுன்னு கேட்டார் அப்படின்னு சொல்லுங்க. அவன் என்ன பண்ணுவான், ஏற்கனவே ரெடி பண்ணின ஒரு பெரிய அறையை மேல் வீட்டில் மெத்த மேலே ஒரு அறை ரெடி பண்ணி வச்சுருக்கிறத காட்டுவான். அங்கே போய் நீங்கள் செய்ய வேண்டிய ஆயத்தத்தெல்லாம் பண்ணுங்கப்பா. என்னது, குப்பூசு வாங்கி வைக்கிறதும் சரியா, திராட்சை ரசம் வாங்கி வைக்கிறது, கறி இல்லையா, பஸ்கா இல்லையா, பஸ்கா. இப்போ என்ன சாப்பிட்ணும், கீரை, புளிப்பில்லாத அப்பம், அந்த ஆட்டு இல்லையா, இதெல்லாம் சாப்பிட்ணும். அதெல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணணும், போய் ஆயத்தம் பண்ணிட்டு வரணும். அப்போ எந்த பண்டிகை இதுலேயுமே அவங்களுக்கு என்ன இருக்கும், எந்த விருந்து முடிஞ்சாலும் அவங்களுக்கு என்ன சாப்பிட்ற வழக்கம், திராட்சை ரசம் சாப்பிட்ற வழக்கம். ஸோ இது வந்து நமக்கு தான் வித்தியாசமானது, அவங்களுக்கு ரெகுலர் உணவு, சரியா, வழக்கமான உணவு. ரைட். இப்போ இதெல்லாம் போய் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆயத்தம் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, எப்படி அந்த டைமிங் கரெக்டாக இருந்தது. இவர் அனுப்பும்போது தான் அந்த குடத்தை தூக்கிட்டு ஒருத்தன் வருவானா, இவன் வழியில் 2 பேரை பார்த்து ஹலோ மாமா மச்சான் எப்படி இருக்கிறேன்னு பேசிட்டு லேட்டாக போயிருந்தானா அந்த ஆள் எப்படி கரெக்டாக கோஇன்சைட் ஆகும். இப்போ நம்ம ஊரில் பொதுவாக வெளியே போனோம்னா நம்ம எந்த அவசரத்தில் போகிறோன்னு நம்ம ஆளுங்க என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்கலாம் மாட்டாங்க. நம்மக்கிட்ட அவங்க பேசியே ஆகணும். நாம் நிற்கலைன்னா இவனுக்கெல்லாம் பாரு கொழுப்பு வந்துருச்சு ஒன்று என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க இல்லையா. ஏன்னா அப்படி நின்று பேசிட்டு போகணும். இதுதான் நம்ம ஊருக்கு இன்றைக்கே 21ஆம் நூற்றாண்டுலே இப்படி தான் இருக்குது. அப்போ அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும், அப்போ யோவானுக்கும் பேதுருவுக்கும் யாருமே தெரியாத ஆளுங்களா, தெரிஞ்ச ஆளுங்க நிறையா இருந்திருப்பாங்க, வழியில் பார்த்துருப்பாங்க. ஆனால் எப்படி இது கரெக்டாக கோயின்சைட் ஆச்சு, அதுதான் தேவனுடைய அற்புதமான இணைப்பு இல்லைங்களா. அங்கே செட் பண்ணிடும். அதே மாதிரி தான் பேதுருக்கிட்ட சொல்கிறார், நீ போய் தூண்டில் எடுத்துகிட்டு போய் போடு, ஒரு மீன் வரும், அந்த மீன் எடுத்து டேய் ஒரு காசு வர்ற வரைக்கும் மீனை எடுத்துகிட்டே இருறான்னு சொல்லலை அவர். ஒரே மீன் தான், ஒரு மீன் எடுத்து தர, அதை உனக்கும் எனக்கும் கட்டி. எப்படி இது, அதுதான் கர்த்தரோட மகிமை, அதுதான் கர்த்தரோட மகிமை. பயங்கரம். இதெல்லாம் நம்ம இந்த அற்புதங்களை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோன்னு வச்சுங்க, ரொம்ப ஆச்சரியம். அப்படிப்பட்ட தேவனை வச்சுட்டு தான் நம்மெல்லாம் மூஞ்ச தொங்க போட்டுட்ருக்குறோம். அப்படிப்பட்ட ஆண்டவரை வச்சுட்டு தான் தேவையில்லாமல் குழம்பிகிட்டே இருக்கிறோம். என்னமோ நாம் இது வரைக்கும் சாதித்த மாதிரியும் இப்போ தான் சோதிக்கப்படுற மாதிரியும் இல்லை, ரொம்ப தேவையில்லாமல் கவலைப்படுறோம். அவரால் கூடாத காரியம் அவர் சொன்னார்னா நடக்கணும். அந்த குடத்தை தூக்கிட்டு போகிறவனுக்கும் ஒரு மாமன் மச்சான் வழியில் வந்திருப்பான் சரியா. இவங்க போகும்போது அவன் என்ன பண்ணணும், அங்கே வரணும். அதுதான் தேவன், அவர் வார்த்தை சொன்னார்னா அது அப்படி தான் நடக்கும். எதுங்கய்யா, போகலையா, இல்லை ஆண்டவருக்கு அதெல்லாம் தெரியும். பேதுருவோட ஸ்மார்ட்னஸ் எப்படி, யோவானோட ஸ்மார்ட்னஸ் எப்படி, எல்லாமே யாருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் அவர் சொன்னார்னா அவர் சொன்னபடி தான் என்ன ஆகும், நடக்கும் இல்லையா. அதனால் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க போகிறாங்க, பார்க்குறாங்க, அந்த முதலாளிகிட்ட பேசுகிறாங்க, அந்த ஆள் அந்த ரூமை காட்டுறாரு. இவங்க போய் என்ன பண்ணுறாங்க,
பஸ்காவுக்கு எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணுறாங்க. இது ஒரு வழக்கமான உணவு. அதனால தான் கொரிந்தியர் சபைக்கு எழுதும்போது இவங்க இந்த வழக்கமான உணவையும் இந்த கர்த்தருடைய பந்தியையும் அதாவது ஒன்றாவே பழகினதுனால இது என்ன ஆயிடுச்சு, கடைசியில் விருந்துக்கு முதலிடமும் ஆயிடுச்சு. கர்த்தரை நினைவு கூறுதல் பின்னுக்கு தள்ளப்பட்டது. ஒன்று. ரெண்டாவது என்னாச்சு, பணக்காரங்க கூட்டு சேர்ந்துக்கிட்டாங்க, ஏழைகளை அடிமைகளை ஒதுக்கிட்டாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் என்னடா ஒருத்தனுக்கு ஒருத்தர் காத்திருக்க மாட்டேறீங்க, அவன் உங்கள் இஷ்டத்துக்கு வந்துட்டு சாப்பிட்டு போகிறீங்க, அதுக்காக கர்த்தருடைய பந்தி அப்படின்னு பவுல் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கடினமாக கேட்குறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு ஏற்பாடு செய்கிறாருன்னா அதுக்கு நம்ம கேள்வி கேட்காம என்ன பண்ணணும், கீழ்ப்படிய வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இவங்க 2 பேரும் போகிறாங்க, செய்கிறாங்க, அரேஞ்ச்மெண்ட்டு பண்ணுறாங்க இல்லையா? பாருங்கள், 22 13 அவர்கள் போய் என்ன பண்ணிட்டாங்க, சொன்னபடியே கண்டு பண்ணாங்க. இதுதான் சொன்னபடியே. யார் சொன்னபடியே? இயேசு சொன்னபடி. இயேசு சொல்கிறதுல என்ன வராது, மாற்றம் வராது. நம்ம கிட்ட சொன்னதை நாம் செய்கிறோமா, அதான் கேள்வி. அவர் சொன்னதை, பிதா சொன்னதை அவர் என்ன பண்ணார், ஒரு பிசுறு தட்டாமல் என்ன பண்ணிட்டாரு, செஞ்சுட்டார். ரொம்ப ஆச்சரியம். அதனால தான் பவுல் ரொம்ப ஆச்சரியத்தில் மிகுந்து போய் தான் சொல்கிறாரு, அவர் என்னப்பா தேவனோட ரூபமாக இருந்தார், தேவனுக்கு சமமாக இருந்தார், ஆனால் அதை ஒரு பெரிய கொள்ளையடித்த பொருள் மாதிரி அதை பார்த்துக்காம என்ன பண்ணிட்டாரு, தன்னையே வெறுமையாக்குனார், அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷருடைய சாயலானார். அது மட்டும் இல்லையா, சிலுவையின் மரண பரியந்தம் என்ன பண்ணாரு, பிதாவுக்கு கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தினார். அதான் பேதுருவுக்கு பயங்கர, பவுலுக்கு பயங்கர ஆச்சரியம். அவர் தேவன், அவரை விட இயேசு, பிதாவை விட இயேசுவுக்கு ஒரு சீட்டு, சின்ன சீட்டு கிடையாது இல்லைங்களா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேருமே அந்த கடவுள் தன்மை தேவத்துவத்தில் ஈக்குவலானவங்க. ஆனால் பிதாவுக்கு இயேசு கீழ்ப்படிந்தார். நாமெல்லாம் வெறும் மண்ணாங்கட்டிங்க. நாமெல்லாம் யார், மண்ணாங்கட்டிங்க. நம்ம போய் பெருமை பீத்துறதுக்கு என்ன இருக்குது இல்லை? ஒரே ஒரு வினாடி போதும், அவ்வளோதான், சாப்டரு க்ளோஸ். ஆனால் தேவனுக்கு சமமாக இருந்த, தேவனுடைய ரூபமாக இருந்த இயேசு அந்த பாதையில் கடந்து போகிறது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். நம்ம சின்ன சின்ன நெருக்கடிக்கே நம்ம புலம்புறோமே, கவலைப்படுறோமே, கோபப்படுறோமே, சலிச்சுக்கிறோமே. இயேசுவுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆனால் அவர் பிதாவுடைய சித்தத்தை மட்டுமே தன்னோட வாழ்க்கையோட எய்ம், கோல் வச்சிட்டார். ஓகே, அவர் சொன்னபடியே கண்டு ஆயத்தம் பண்ணினார்கள். அடுத்தது வாசிங்க. பார்த்தீங்களா? வேலை வந்தபோது. எந்த வேலை? நாம் என்ன சொல்லுவோம், பஸ்காவை சாப்பிடுகிற வேலை. ஆனால் இயேசுவை பொறுத்த வரைக்கும் அது என்ன வேலை? பிதாவினால் நியமிக்கப்பட்ட அந்த நேரம் வந்தபோது. இப்போ நமக்கு பிரச்சனையே என்னன்னா,
நாம் ஆண்டவர் மேலே வைராக்கியமாக எதையும் அதையும் செய்யலான்னு நினைப்போம். ஆனால் நிறையா நேரம் பிதாவோட நேரம் நமக்கு என்ன பண்ண மாட்டேது, புலப்பட மாட்டேது, குழம்பி போயிடும் இல்லைங்களா. பிதாவுடைய வேலை இயேசு சொல்கிறாரு அவங்க அம்மாக்கிட்ட, அவங்க தாயார்கிட்ட சொல்கிறாரு, என்னுடைய வேலை இன்னும் வரலை. அவர் சகோதரர்கள்ட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு எப்பயுமே உங்கள் வேலை எப்பயுமே எப்படி இருக்குது, ஆயத்தமாக இருக்குது, ஆனால் என் வேலை இன்னும் வரலை. அப்போ இயேசு கிறிஸ்து he was so conscious about the timing of God, the timing of Father God இல்லையா. பிதா தனக்கு இதை செய்யறதுக்கு எந்த டைமில் நடத்துகிறாரோ அந்த டைமில் அதை செய்தார். அது வரைக்கும் காத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அதுக்கு ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள்னா யாருங்க, எலியா. எலியாவுக்கு என்ன வேலை, எலியாவுக்கு என்ன வேலைங்க, ஒரு நேரம் போய் டேய் நீ போய் ஆகாப்கிட்ட சொல்லிட்டு வா. உடனே இவர் போகிறாரு, ஆகாப்கிட்ட போய் என்னோட வார்த்தை நான் சொன்னால் தவிர என்ன பெய்யாது, மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது. இவன் குழம்பி போயிருப்பான், யார் இந்த பரதேசி வந்து இப்படி சொல்லிட்டு போகிறானே அப்படின்னு இந்த ஆகாபு இவனை கண்டுபிடிக்க யோசிக்கிறதுக்குள்ளேயே இவன் என்ன ஆகிட்டான், போயிட்டு அவருக்கு என்ன வேலை, கேரி தாத்துக்கிட்ட சாப்பிட்றது தூங்கிறது. அப்புறம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணியிருப்பாரா இல்லையா, பண்ணியிருப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஜெபம் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். அது அப்போ அது பின்னால். ஆனால் இங்கே ஜெபம் பண்ணுறது சாப்பிட்றது தூங்கிறது. அப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சம் இயற்கையை ஏதாவது ரசிச்சிருப்பாரோ என்னமோ, இல்லை அங்கே உடக்காங்கடக்கம் அடிச்சிட்டு இருந்தாரா அதுவும் தெரியாது. எப்படி மாற்றி இல்லையா ஏதோ ஒன்று. ஆனால் இதுதான் வேலை. எத்தனை வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு. இப்போ எங்கே போயிட்டாரு, இங்கே தண்ணி தீர்ந்து போச்சு. அது வெறும் ஓடை தண்ணி எவ்வளோ நேரம் இருக்கும், ஒரு மழை பெய்கிற சீசனில் கொஞ்சம் ஓடி இருக்கும். இப்போ தான் மழையை நிறுத்தி விட்டார். என்ன வராது, தண்ணி வராது. 3 மாதமோ 2.5 மாதமோ கொஞ்சம் தோண்டி கீண்டி பார்த்துருப்பார், ஒன்றும் காணோம். என்ன ஆண்டவர் இப்படி வந்து விட்டுட்டிங்கன்னா, சரி போடா அங்கே போடா. எங்கே மறைக்கிறாரு அவர், இஸ்ரவேலுக்குள்ளே மறைக்கலை. எங்கே மறைச்சிட்டாரு, சீதோன் நாடு. யாரோட நாடு, ஏசபேலோட அப்பாவோட நாடு. அங்கே போய் சாரிபாத்தில் போய் அங்கே அந்த ஒரு விதவை வீட்டில் போய் அண்ணன் இவர் அதெல்லாம் வந்து ஏதோ சூப்பர் நேச்சுரலாலாம் நடக்கலை பாருங்க. இவர் போகிறாரு, அம்மா தண்ணி கொஞ்சம் கிடைக்குமாம்மா, கொண்டாட சாமி போகுது. அப்படியேம்மா கொஞ்சோண்டு குப்பூசு கொண்டு வாம்மா. ஆட ஏன் சாமி நீ வேற, நானே விரவு பொறுக்கிட்டு இருக்கிறேன், கடைசி ரொட்டியை நானும் என் பையனும் தின்னு போட்டு சாவலான்னு தின்னுட்டுருக்கிறேன், நீ எதுக்காயா சாவற, நீ சாவலாம் வேணாம், அதில் ஒரு முதல்ல சின்ன ரொட்டி எனக்கு செஞ்சு கொண்டா, நீ இந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் உனக்கு என்ன ஆகாது, உன் எண்ணெய் இருக்குதுல்ல அந்த எண்ணெய் தீரவும் தீராது, உன் மாவு குறையாது. இந்த அம்மா பார்த்துருக்கு, என்ன இந்த சாமி இது உண்மையாகவே சக்தியுள்ள சாமியா இல்லை சும்மா கதை விடுதா அப்படின்னு இந்த விதவை என்ன பண்ணியிருக்கோம், யோசிச்சிருக்கோம். சரி சாப்பிட்றோம், இந்த ஆளுக்கு ஒரு சின்ன ரொட்டி செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட்றதா இருந்தால் சேர்த்து போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணியிருக்கோம், இது போய் செஞ்சு ரொட்டியை கொண்டாந்து கொடுக்குது. அவர் சாப்பிட்டு நீ நல்லா இருப்ப தாயே, ஆண்டவர் வீட்டில் பாரு நீ எத்தனை ரொட்டி வேணா சுடுன்னு சொல்லியிருக்கிறாரு. இது போய் என்ன பண்ணுது, ஊற்ற என்ன வருது, மாவு வந்து தீரவே மாட்டேது, எண்ணெய் குறையவே மாட்டேது. அவளும் அவள் வீட்டாரும் பஞ்சம் முடிகிற வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, ஐயோ எத்தனை பேர். இப்போ அந்த ஊர் ஃபேமஸ் ஆகி போச்சு, அந்த வீடு பெரிய கடையாகி போச்சு. ஆனால் யாருக்கு தான், அவளுக்கு வீட்டாருக்கு தான், வியாபாரம் பண்ணுற அளவுக்கு வரல என்ன. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இப்போ யோசிச்சு பாருங்கள்,
எலியா யார் வீட்டில் இருக்கிறாரு? ஒரு விதவை வீட்டில். அங்கே காக்காய்கிட்ட சோறு கொடுத்தாரு. எதுக்கிட்ட? காக்கா யூதர்களுக்கு எப்படிப்பட்ட பறவை? அருவருப்பான பறவை. அந்த காக்காயை வச்சு ஆண்டவர் இதை சாப்பிட்டா சாப்பிடு, இல்லாட்டி பட்னி கிடந்து சாவுன்னு சொன்னாரான்னு தெரியல. ஃபஸ்ட்டு நாளோ 2வது நாளோ கொஞ்சம் ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பார் பேதுரு மாதிரி. ஐயோ ஆண்டவரே தீட்டானது ஒன்றும், நீ சாப்பிட்டா சாப்பிடு இல்லை. அடுத்தது ஃபஸ்ட்டு ட்ரைனிங் முடிஞ்சு போச்சு. 2-3 மாதம் தண்ணி காலி ஆகி போச்சு. இப்போ யார் வீட்டில்? விதவை. அந்த விதவை எப்படிப்பட்ட விதவை? இள வயசான விதவை இல்லை. எப்படிப்பட்ட விதவை? இள வயசு, சின்ன பையன். என்ன, அந்த பையன் இன்னும் சம்பாதிக்கிற பக்குவத்துக்கு வராத ஒரு பையன். அந்த பையன் இருக்கிற வீட்டில் போய், என்ன ஆண்டவரே என்ன அங்கே போய் தங்க சொல்கிறீங்க? நீ போடா, அவள் தங்க சொல்லுவா. அங்கே போய் இருக்கணும். ஒன்றா இவன் என்ன பண்ணுவான்? ஐயோ இங்கே இருந்தால் வம்புடாப்பான்னு காலங்காத்தாலேயே கிளம்பி எங்கேயாவது, ஐயா போகிறதான் போகிறீங்க, 2 ரொட்டி சாப்பிட்டு போயிருங்க. சரிம்மா போடு சாப்பிட்டு என்ன பண்ணியிருப்பார்? எங்கேயாவது ஒரு மலங்காட்டு பக்கம் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆண்டவரை துதிச்சிக்கிட்டு உடக்கான அடிச்சுக்கிட்டு காக்காயை துரத்திக்கிட்டு எதையாவது ஒன்று பண்ணிட்டு அப்புறம் சாயங்காலமாக என்ன பண்ணுவார்? வீட்டுக்கு வந்திருப்பார். இப்போ வீட்டில் யார் இருக்கிறா? இந்த அம்மாவுக்கு சொந்தக்காரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? இப்போ 3.5 வருஷம் இந்த எலியாவுக்கு என்ன வேலை? ஜெபம் பண்ணுறது, சாப்பிட்றது, தூங்குறது. நாமெல்லாம் எலியாவை ஆஹா ஓஹோன்னு பேசுகிறோமே, எலியாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவரோட வேலை வர்றதுக்கு காத்திருக்கிறது அவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஆனால் நமக்கு அப்படி இருக்கவே முடியாது இல்லையா? 3.5 வருஷம் ஆச்சு. இவர்கிட்ட ஆண்டவர் சொன்னாரா 3.5 வருஷம் கழித்து மலத்தை? அதெல்லாம் சொல்லலை. என் வாக்கின்படியே என்னைக்கு ஆண்டவரே மலையை கொடுப்பீங்க? என்ன வேற அவன் திட்டிகிட்டு இருப்பானே, அந்த மக்கள் என் ஜனங்க பாவமாச்சு, என்ன ஆண்டவரே இப்படி? அவங்க எல்லாம் பாகால கும்பிட்றாங்கடா, அப்படி தாண்டா இருக்கும், பொறுத்துடுறா. 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 1.5 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. எலியாவுக்கு இப்போ என்ன விட்டு போச்சு? சரி ஆண்டவர் இனிமேல் ஒன்றும் செய்ய மாட்டாராட்டம் இருக்குதுன்னு நம்பிக்கை கூட போயிருக்கும் மனுஷீகத்தில். ஆனால் 3.5 வருஷம் முடிகிற டைமில் எலியா என்னங்க ஆண்டவரே இப்போ எந்திரிச்சே அந்த ரோட்டில் போ, ஆகாப் அங்கே வந்துட்டுருப்பான். இல்லை யார்? உபதியா வந்துட்டுருப்பான். அவங்ககிட்ட போய் உன்னை காட்டு, ஆகாப்கிட்ட நான் பேசணும்னு சொல்லு. உண்மையாகவே சொல்கிறீங்களா ஆண்டவர்? ஆமாண்டா போடா. எப்படி இருந்திருக்கும் இல்லையா? அப்போ கர்த்தரோட வேலைக்கு காத்திருக்கிறதுங்கிறது அவ்வளோலாம் ஈஸி இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து பிதாவோட வேலைக்கு காத்திருந்தார். எவ்வளோ வருஷம் காத்திருந்தாருங்க? 30 வருஷம் காத்திருந்தார். எத்தனை வருஷம்? 12 வயசுலேயே ஒரு அவசரம் வந்துருச்சு. நான் என் பிதாவுக்கு அடுத்த வகையில் இருக்க வேண்டியதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இந்த அம்மாவுக்கு இந்த அப்பனுக்கும் ஒன்றுமே புரியல. அந்த மரத்தையே தான் பார்த்தவர், இந்த அம்மா அடுப்பங்கரையை தான் பார்த்தது. என்னமோ பையன் உளருது, என்ன சாமி சொன்ன கேட்டுக்கிட்டு, சரி சாமி உன்னை நாங்கள் கவலையோடு தேடினோம் சாமி, வா சாமி வீட்டுக்கு போகலாம். இல்லை அதெல்லாம் நம்ம இயற்கையாக யோசிக்கிறதில்ல. நம்மளாம் அப்படியே ரொம்ப ஸ்பிரிச்சுவலாகவே யோசிச்சிடறோம்ல. அப்படியோ சொல்லி அந்த அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க திரும்ப வீட்டுக்கு. மறுபடியும் 18 வருஷம் பிதாவோட வேலை வர்றதுக்கு. எத்தனை வருஷங்க? 18 வருஷம். 30 வருஷம். எத்தனை வருஷம் ஊழியத்துக்கு? ஆமாம் 3.5 வருஷம் ஊழியத்துக்கு. பிதாவோட வேலைக்கு அவர் எவ்வளோ வருஷம் காத்திருக்கணும்? 30 வருஷம் காத்திருக்கணும். நாம் 35 வருஷம் 40 வருஷம் ஊழியத்துக்கு
ஒரு 6 மாதம் கூட காத்திருக்க நம்மளால் முடிகிறதில்ல. உடனே கர்த்தர் என்னை கூப்பிட்டார், அக்கினி இறங்குது. ஒன்றும் அங்கே இறங்கலை. சரியா? ஒன்றும் அங்கே நடக்காது. அவர் நான் உன்னை அனுப்பவே இல்லையே, இப்போ போக சொல்லியாடா, எதுக்குடா ஓட்டினேன்? கர்த்தருடைய வேலைக்கு காத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மாம்சம் அதுக்கு ஒத்துக்காது. இதை கொஞ்சம் அடக்கி ஒடுக்குனா கூட இருக்கிற மாம்சங்க இருக்குதே, அதுங்க நம்மளை படுத்துகிற பாடு இருக்குதே. ஐயோ, சும்மா இப்படியே சபன் இருக்கிற, எதையோ செய்ய இல்லை. ஆண்டவர் இயேசு பிதாவுடைய வேலை வர்றதுக்காக ஒவ்வொரு காரியத்திலும் 30 வருஷம் காத்திருந்தது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் அவருடைய வேலை என்ன, அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்வதற்கு தேவனுடைய வேலைக்காக காத்திருந்தார். என்னங்க? வேலையை செய்ய வேலைக்காக காத்திருந்தார். பா, அதுதான் இப்போ நமக்கு தேவை. சரி, இப்போ என்ன பார்க்குறோம்? தேவனுடைய வேலை போயிட்டாங்க. 14 அவரும் அவருடைய கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். இப்போ பந்தி இல்லையே, அவருக்கு ஆயத்தம் எவ்வளோ வருஷம்? அதாவது நாம் என்ன நினைக்கிறோம், தாமதமின்றி அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஆனால் அவர் யூத முறையில் எத்தனை வருஷமா கற்று தேர்ந்தார்? கிட்டத்தட்ட 35-36 வருஷத்துக்கு பக்கமாக என்ன பண்ணுறாரு? கற்று தேர்ந்து சனகரின் சங்கத்தில் அங்கத்தினர் ஆகி தீவிரவாதியா இவர் மாம்ச வைராக்கியத்தில் வேலை செய்யும் போது ஆண்டவர், உன் மாம்ச வைராக்கியத்தெல்லாம் என் வேலையா செய்ய முடியாதுன்னு இருக்கிறார். இவர் தாமதமின்றி பிரசங்கிச்சார். ஆனால் என்ன ஆச்சு? தமஸ்குல அவரை பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுச்சா. அடுத்தது அவர் என்ன இதுக்குள்ள இறங்குறாங்க? கூடைக்குள்ள மீன் கூடையா வாழைப்பழ கூடையா தெரியல, ஏதோ ஒரு கூடைக்குள்ள வச்சு அவர் என்ன பண்றாங்க? பரவாயில்ல, பவுல் சின்ன உருவமா இருந்ததுனால வச்சு இறக்குனாங்க. என்ன மாதிரி குண்டனை வச்சு என்ன பண்ண முடியும்? அதுக்கு தனியாக ஏற்றிட்டாங்க. அப்புறம் எங்க போறாரு? எருசலேம் போறாரு. அங்க போனா யாரும் அவரை ஏத்துக்கல. அவரை யாரும் ஏத்துக்கல. இவருக்கு அப்செட் ஆகி போச்சு. யாருக்கு? ஏன்னா பவுல் இன்னும் எதை கத்துக்கணும்? கர்த்தருடைய வேலையை கற்றுக்கொள்ளணும். அப்புறம் எங்க போறாரு? அவங்க சொந்த ஊருக்கு போறாரு. சீப்புரு தீவுக்கு போறாரு. அங்க போய் அங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கேயும் எதிர்ப்பு கிளப்பிடுச்சு. கடைசியில் இப்ப எங்க போறாரு? அரபு பாலைவனத்துக்கு போறாரு. 3 வருஷம் அங்க என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. எத்தனை வருஷம்? 3 வருஷம் ஜெபம் பண்றாரு. சரிங்களா? அப்படி வேலை வந்துச்சா? இல்ல. அந்த 3 வருஷம் ஜெபத்துக்கு அப்புறம் எங்க போறாரு? அவரோட சொந்த ஊர்லயே போய் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்பதான் யார் தேடி வர்றா? பர்னபா தேடி வர்றாரு. என்ன பிரதர் பவுல், திடீர்னு நீங்க பாட்டுக்கு வந்துட்டீங்க, வாங்க உங்களோட ஊழியம் ரொம்ப தேவை பிரதர் அப்படின்னு அவரை பிடிச்சி எங்க கூப்பிட்டு போறாரு? அந்தியோகியாவுக்கு கூட்டிட்டு போறாரு. அந்தியோகியாவுல வந்து ஒரு வருஷமோ 1.5 வருஷமோ ஊழியம் செஞ்ச பின்னால ஆண்டவர் அப்பதான் திருவுளம் பட்டினாரு. என்ன சொல்றாரு? சீனியர் மோஸ்ட் ஊழியக்காரர் பர்னபா. அந்தியோகியாவில் சீனியர் மோஸ்ட் ஊழியக்காரர் யாரு? பர்னபாவையும், ஜூனியர் மோஸ்ட் ஊழியக்காரர் யாரு? சவுலையும் நான் தெரிஞ்சு கொண்ட ஊழியத்துக்கு நீங்க அனுப்புங்கப்பா. அந்த 13ஆம் அதிகாரத்துல 6 பேர் குறிப்பிட்டிருக்கோம். முதல் பேர் பர்னபா, கடைசி பேரு
சவுல். இந்த 2 பேரையும் சேர்த்து ஒரு டீம் ஆக்கி ஆண்டவர் என்ன பண்றாரு? அனுப்புறாரு. அப்ப கர்த்தரோட வேலைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு இல்லையா? ஏற்கனவே ஒரு யூத முறையில கற்று தேர்ந்தாலும் அவரோட சித்தத்தை அறிகிற அந்த பக்குவம் வர்றதுக்கு அடுத்தது ஒரு 7-8 வருஷம் ஓடுது. அப்புறம் தான் என்ன ஆகுறாரு? அதுக்கு அப்ப நிறைய நேரம் நாம வேகமா ஊழியம் செய்யலாம், ஆண்டவர் பயன்படுத்துவார். ஏன்னா அவருடைய நாமத்தில் சொல்றோம், மறைச்சுக்குவார். ஆனா பிதாவோட வேலையை அறிகிற அந்த பக்குவம் வர்றதுக்கு இட் டேக்ஸ் செவரல் இயர்ஸ். இது பல வருடங்கள் ஆகிறது. ஆமாம், ஜெபம் கற்றுக்கொள்ளுதல் ஆயுசு முழுசுக்கும் இல்லையா? ஆமாம், காத்திருக்கிறது கற்றுக்கிறது அது ஆயுசு. என்னம்மா? சுமாராக ஒரு 7-8 வருஷத்துக்கு பக்கமாக கேப் இருக்கும். அதுக்கு பின்னால் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நான் பிரித்து அடுத்தது அந்த ஊழியம் எவ்வளோ வருஷம் செஞ்சார்? 3 மிஷனரி பயணம், 3 மிஷனரி பயணம். மொத்தமாக ஒரு 7 வருஷத்துக்குள்ளே தான், மொத்தமாக ஒரு 7 வருஷம். அதுக்கப்புறம் எங்கே போகிறாரு? செசரியாவில் ஜெயிலுக்குள்ளே தள்ளிட்டார் ஆண்டவர். செசரியாவில் இதை ஆண்டவர் தள்ளிட்டாருன்னு சிலர் கோபம் உண்டு. என்னங்க ஆண்டவர் தள்ளிட்டாருங்கிறீங்க? அது ஆண்டவரோட திட்டம், சரியா? அங்கே 2 வருஷம் ஜெயிலு. மறுபடியும் இப்போ எங்கே போகிறாரு? கைதியாக ரோமாபுரிக்கு போகிறார். ரோமாபுரியில் 2-3 வருஷம் ஜெயிலு. அப்புறம் அதுக்கு பின்னால் ஒன்று நமக்கு வெளியே காணோம். சபை சரித்திரம் சொல்லுது, அவரை ரோம சக்கரவர்த்தி விசாரித்து விடுதலை பண்ணி மறுபடியும் அவரை ஜெயிலில் பிடிச்சி வச்சுட்டாங்க. கொஞ்ச நாள் அவர் ரோமாபுரியில் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தது. அதுக்குள்ளே மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க? பிடிச்சிட்டாங்க. அப்புறம் அவர் தலையை வெட்டிட்டாங்க அப்படின்னு சபை சரித்திரம் சொல்லு. ஆக நாம் நினைக்கிற மாதிரி ஆண்டவர் என்னமோ நம்ம அப்படியே டயர்ட் ஆகி ஓடி 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 இல்லை, அப்படி ஒரு கான்செப்டை நமக்குள்ளே என்ன பண்ணி வச்சுருக்குறோம்? டெவலப் பண்ணி வச்சுருக்குறோம். ஆனால் உண்மை என்னன்னா, அவர் விரும்புகிற வேலையை அவர் விரும்புகிற வேளையில் செய்ய வேண்டும். அதுதான் நீங்கள் ஒட்டு மொத்தமாக எலியாவோட ஊழியம்னு பாருங்கள். நீங்கள் வீட்டில் போய் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலேருந்து 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் போய் எடுத்து எலியா பண்ண ஊழியத்தை லிஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஒரு 4-5 சம்பவம் தான் படிக்க முடியும், சரியா? அவ்வளோதான். ஆனால் எலியா பெரிய தீர்க்கதரிசி. ஏன்? கர்த்தரோட வேலையை அவருடைய வேளையில் செய்ததுனால. ஸோ அதை நம்ம புரிந்து கொள்ள ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். வேகமாக இதை முடிச்சிடலாமா? ஒரு டைம் ஆயிடுச்சு பாருங்க, நேரம் ஆயிடுச்சு. எங்கே இருக்கிறோம்? ஆமாம், 14 15 வாசிங்க. அப்படின்னா அதுக்கு முன்னால் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் பஸ்காவை புசிக்கவே இல்லையா? புசிச்சிருக்காங்க. ஆனால் இந்த கடைசி பஸ்கா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்? இப்போ தான் அவர் என்ன தர போகிறாரு? டேய், சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டாங்க, கை கழுவிட்டாங்க. இப்போ அவர் மறுபடியும் என்ன பண்ணுறாரு? இன்னொரு குப்பூசை எடுக்கிறாரு, இன்னொரு ரொட்டியை எடுக்கிறாரு, உடைக்கிறார் 2ஆ. இந்த பக்கம் ஒருத்தன் கையில் கொடுக்குறாரு, டே இந்தா இதை இன்னும் கூட. என்னங்க ஆண்டவர், இப்போ தானே சாப்பிட்டு முடித்தோம், இதை வாங்க, இது ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புட்டுக்குங்க. இது உங்களுக்காக பிற்கப்படுகிற நொறுக்கப்படுகிற என்னோட உடம்பு, அதை நினச்சி இதை சாப்பிடுங்க. ஓ, அவங்களுக்கு இது புதுசாக இருக்குது. இது வரைக்கும் பஸ்காவில் சாப்பிட்டப்பில் இவர் எதுவும் சொல்லலையே. ஆனால் இப்போ அவரோட வேலை வந்துருச்சு. என்ன வேலை? சிலுவைக்கு போகக்கூடிய வேலை வந்துருச்சு. இன்றைக்கி ராத்திரி இதை பண்ணுற அன்னைக்கு ராத்திரி இவர் என்ன பண்ண போகிறாங்க? அரெஸ்ட் பண்ண போகிறாங்க.
அதான் சொல்கிறாரு. அப்போ வழக்கமாக செய்கிறது நீங்கள் ஒரு ஆராதனையிலேயே, வழக்கமாக நீங்கள் நடத்துகிற ஒரு ஜபத்திலேயே ஆவியானவர் திடீர்னு என்ன பண்ணுவார்? ஒரு வித்தியாசத்தை செய்வார், ஒரு மாற்றத்தை உண்டாக்கிடுவார். அது எப்போ செய்வார் நமக்கு தெரியாது. ஆனால் அவரோட வேலைக்காக நம்ம எப்பயுமே ஆயத்தமாக காத்து ஏக்கத்தோட எதிர்பார்த்துட்டே இருந்தோம்னா அவர் திடீர்னு ஒரு நாள் செய்வார். அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்புறம் பாருங்க, வாசிங்க 16 15. ஆ ஆ ஆ ஆ இப்போ எதை சொல்கிறாரு? தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன நிறைவேறணும்? என்ன நிறைவேறணும்? இது நிறைவேறும் அளவு என்ன நிறைவேற போகுது? சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். பாடு மரணம் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தில் எது நிறைவேறணும்? இந்த பந்தி. எந்த பந்தி? விருந்து இல்லையா? எவ்வளோ நாளைக்கு விருந்து? 7 ஆண்டுகள். பூமியில் 7 ஆண்டுகள் பிசாசு அல்லது அந்திக்கிறிஸ்து ஆளுகை செய்கிற அதே நேரத்தில் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுகிற சபைக்கு 7 ஆண்டுகள் மத்திய ஆகாயத்தில் என்ன நடக்க போகுது? கல்யாண விருந்து நடக்க போகுது. என் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்து. அதான் நம்முடைய விசுவாசத்தை ஒழித்து போட கங்கணம் கட்டி கொண்டு சுத்துற பிசாசையும் அவனுடைய சேனைகளையும் வெட்கப்படுத்தி பலவீனமான நம்மை போன்ற விசுவாசிகளை சபையாக வச்சிருக்கிற ஆண்டவர் நம்மை கனப்படுத்தி நமக்கு என்ன தருவார்? ஒரு விருந்து கொடுக்குறார். அது நிறைவேறும் அளவு. ஓகே, வாசிங்க. ஆ ம் 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 ஸோ இதுவரைக்கும் இவங்களுக்கு தெரியும், இந்த 12 பேருக்கு தெரியும், கடவுள் மோசே மூலமாக சீனா மலையில் இஸ்ரவேல் ஜனங்களோட என்ன பண்ணார்? உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையை கிட்டத்தட்ட இயேசு வர்றதுக்கு ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த எரேமியா என்ன பண்ணுறாரு? நினைவூட்டி அந்த உடன்படிக்கையை மறுபடியும் என்ன பண்ணுறாரு? புதுப்பிக்கிறார். ஆனால் இப்பொழுது இயேசு சொல்கிறாரு, உங்கள் கூட ஒரு புதிய உடன்படிக்கையை புதுசாக ஏற்படுத்துகிறேன்னா என்ன அர்த்தம்? பழசுக்கு இனிமேல் வேல்யூ இல்லை அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது அர்த்தம் புரிஞ்சிருந்தால் யூதர்கள் உடனே வந்து இவரை குத்திடுவாங்க. ஏன்? என்ன அர்த்தம்? இனிமேல் பஸ்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அதுக்கு என்ன இல்லை? வேல்யூ இல்லைடா. இனிமேல் யாருது? ஏன் உடம்பை கொடுக்குற பாரு, இதுதான்டா வேல்யூங்கிறாரு. இதை உலகம் முழுசு இருக்கிற சபை புரிஞ்சுக்கிச்சு, ஆண்டவருடைய பிள்ளைங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் யாருக்கு புரியல? யூதர்களுக்கு இன்னுமே புரியலை. நம்மளுக்கு புரியுதா? நம்மளை எங்கே உட்கார வச்சுட்டாரு? அவர் கூட. நம்மெல்லாம் யார்? நாயை விட கேவலமாக இருந்தவங்க, புறஜாதிகள் இல்லை. நம்மளுக்கெல்லாம் யூதர்கள்ட்ட அணுகிறதுக்கு ரைட்டே இல்லாமல் இருந்தவங்க. ஆனால் நம்மளை அந்த ஸ்தானத்தில் வச்சு அழகு பார்க்குற பிதாவோட அன்பு எவ்வளோ பெருசு.
ஆண்டவர் இயேசுவோட இரக்கம் எவ்வளோ மகிமை, அதை தான் சொல்கிறார். ஓகே, முடிச்சிடலாமா? வாசிங்க 21. ஆ ஆ ஆ ஆ ஆ ம் போன வாரமும் பார்த்தோம், இப்போ மறுபடியும் பார்க்குறோம். அவனுக்கு ஐயோங்கிறத மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? வார்னிங் கொடுக்க தான் செய்கிறார் இல்லையா? ரைட். ஆ ஆ ஆ அங்கே விசாரிக்கிறாங்க. ஆனால் மற்ற இடத்துல, மற்ற சுவிசேஷங்களில் என்ன பார்க்குறோம்? ஆண்டவர் இந்த அப்பத்தை நான் யாருக்கு கொடுக்குறேனோ அவன்தான் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு? சொல்லிடுறார் இல்லைங்களா? ஸோ அதனால் இந்த கர்த்தருடைய பந்திங்கிறது, அதாவது பஸ்கா யூதர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு வருடமும் அவங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்டிகை அல்லது நினைவு கூறுதல். அது நல்லிஃபை ஆனது இயேசுவின் சரீரம், அதுதான் நமக்கு நினைவூட்டுகிறது. அதனால தான் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யும். அதை மறந்துரு, என்ன நினைவு. வா பா எவ்வளோ பெரிய மகிமை. அதனால் ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த இந்த விலையேறப்பெற்ற பாக்கியத்துக்கு நமக்கு நன்றின்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? கண்களை மூடுவோம். ஆண்டவர் நம்மோட கூட, நமக்கு தெரிஞ்ச ஒரு வேத பகுதி தான். ஆனால் ஆவியானவர் நமக்கு அதை சொல்லி கொடுக்கும்போது அதில் எத்தனை ஆச்சரியங்களை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நம்மெல்லாம் எங்கேயோ கடந்தவங்க, இயேசு பேரை சொல்கிறதுக்கு கூட அருகதை இல்லாமல் இருந்தோம். ஆனால் அவருடைய மிகுந்த இரக்கம், அவருடைய காருண்யம், அவர் கூட பந்தியில் உட்கார்ற ஒரு பெரிய பாக்கியம். அவர் தன்னை மணவாளன்னு சொல்கிறாரு, நம்மளெல்லாத்தையும் சேர்த்து மணவாட்டின்னு சொல்கிறாரு. இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? இப்படி ஆயத்தப்படுத்தினீங்களே, நமக்கு நன்றியப்பான்னு நம்ம சொல்லலாம். எவ்வளோ பெரிய பாக்கியம். உங்கள் வேலைக்கு நான் காத்திருக்கணும் ஆண்டவர். என் வேலையில் ஓடுறது, நிறைய வேலை செஞ்சால் அது ஆண்டவருக்கு பிடிக்கும்னு நினைக்கிற அந்த தப்பான கான்செப்டில் இருந்து உங்கள் நேரத்தில் நீர் அனுப்புகிற வேலையை செய்கிற அந்த முதிர்ச்சி, அந்த மன தெளிவு எனக்கு கொடுங்கப்பான்னு நம்ம கேட்கலாம்.